கதையின் பெயர் என் பொக்கிஷம் நீயடி. அத்தியாயம் 1. இங்க பாருங்க சார், நான் சொல்றத கேளுங்க. இந்த வைர நகைகள் எல்லாம் எனக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நான் அதை டபுள் மடங்கு கொடுத்து இந்த நகைகளை வாங்கிக் கொள்கிறேன் என்று பேரம் பேசி கொண்டிருந்தார் அந்த வைர வியாபாரி. அதற்கு மித்ரன், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு நான் அடமானம் வைத்த நகையை கொடுங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க என்று ஸ்ட்ரிக்டாகவே கூறினான். அவனுக்கு தெரியாதா ஏன் அந்த வைர வியாபாரி அவனது வைர நகைகளை 2 மடங்கு விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கிறார் என்று. அது பழங்கால பழமை வாய்ந்த வைர நகை. அதன் மதிப்பு எண்ணிலடங்காதது. அதற்குத்தான் அந்த வைர வியாபாரி அந்த நகையை அவனிடம் கொடுக்க மனமே இல்லாமல் அவனிடம் பேரம் பேசி கொண்டிருந்தார். மித்ரன் இந்த நகைகளை தரமாட்டான் என்று அறிந்தவர் மனமே இல்லாமல் அந்த நகைகளை கொடுத்து மீதி பணத்தை வாங்கி கொண்டார். அந்த விலை மதிப்பில்லா நகைகளை தனது காரில் பத்திரமாக வைத்தவன் அந்த சொகுசு காரை செலுத்தினான். அந்த நகைகளை பத்திரமாக எடுத்துச் செல்ல வேண்டுமே என்ற பதட்டம் அவனது முகத்தில் இருந்தது. தனது பாடி கார்ட்ஸையும் வேண்டாம் என்று கூறி வந்திருந்தான். அவர்களாலே இந்த விஷயம் கசிய வாய்ப்பிருக்கிறது. தவறுதலாக கூட யாரும் இந்த விஷயத்தை அறிய அவன் விரும்பவில்லை. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ என்று நினைத்துத்தான் யாரையும் வரவிடாமல் அவனே தனித்து வந்திருந்தான். அந்த விலை மதிப்பில்லா வைர நகைகள் காரில் இருந்ததால் பதட்டத்தில் காரை வேகமாக செலுத்தி கொண்டிருந்தான். வைர நகைகள் பத்திரமாக இருக்கிறதா என்று ஒரு கண் பார்த்து கொண்டே காரை செலுத்தி கொண்டிருந்தான். அந்த வைர நகைகளை பார்க்க பார்க்க பழைய நினைவுகள் எல்லாம் அவனுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்தது. ஃபாரினில் படித்து கொண்டிருந்தவன் தன் தந்தையின் திடீர் மரணத்தால் வீட்டிற்கு வந்திருந்தான். அனைத்தும் இழந்து மனமுடைந்து நின்றிருந்த தன் தாயின் தோற்றத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. கம்பெனியை இழுத்து மூடும் நிலைக்கு வந்திருந்ததால் அதை தாங்க முடியாமல் தன் தந்தை மாரடைப்பால் இறந்திருந்தார். கடைசி நிமிடம் வரை கம்பெனி நஷ்டத்தில் ஓடியது இன்னும் இவனுக்கு தெரியப்படுத்தவில்லை. இவனும் அறிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. வாலிப வயதில் இருந்தவன் ஆடம்பரமாக சொகுசாக இருந்த அவனுக்கு இதை பற்றி நினைக்கவே தோன்றவில்லை. தெரிந்து கொண்டபோது அனைத்தும் கைமீறி சென்றிருந்தது. தன் தாயையும் இதை அறியவில்லை. இவர்களிடம் இருந்து அனைத்தையும் மறைத்திருந்தார் அவனது தந்தை. என்ன செய்வது ஏது செய்வது என்று ஒன்றும் புரியாத நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வேறு கழுத்தை நெரித்தனர். அப்பொழுதுதான் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்று அவனுக்கு புரிந்தது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. அந்த சூழ்நிலையை இப்பொழுது நினைத்தாலும் அவனுக்கு வியர்த்தது. அவனுக்கு யாரும் உதவ முன்வரவில்லை. மூழ்கிவிட்ட கப்பலை நம்பி யார் உதவுவார்கள்? அவனிடம் பணம் கொட்டி கிடக்கும் போது நண்பர்களாக இருந்தவர்களும் உறவினர்களாக இருந்தவர்களும் பணம் இல்லை என்று அறிந்தபோது அவனை விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்டனர். ஆறுதல் கூறக்கூட ஆளில்லாமல் தனித்து நின்றது போல் இருந்தது அவனுக்கு. இப்பொழுதுதான் அவர்களின் உண்மையான முகம் தெரிவது போல இருந்தது. ஆனால் அவனால் ஏற்கவே முடியாத ஒரு விஷயம் என்றால் அவனது காதலி ரூபாவும் அவனை விட்டு சென்றதுதான். இவன் பின்னாலேயே காதல் என்று சுற்றி சுற்றி வந்தவள். இவனும் சிறிது நாட்கள் கழித்து சரி என்று கூறியவுடன் அவன் இல்லாமல் அவள் எங்கும் சென்றதில்லை. இவனை எப்படியாவது அழைத்து கொண்டு ஷாப்பிங், மால் என்று அனைத்து இடங்களுக்கும் அவனது பணத்திலேயே சுற்றி திரிந்தாள். இதில் உருக்கமாக பல டைலாக்குகள் வேறு அவள் அடிக்கடி கூறுவாள். அவன்தான் அவளது உலகம், அவன்தான் அவளது உயிர் என்று கூறியவள் அவனிடம் பணம் இல்லை என்று தெரிந்த அடுத்த நொடி அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். அதாவது அவளது உலகம் அவனில்லை, அவனது பணம் என்று விரக்தியாக நினைத்த நாட்களும் உண்டு. சொந்தங்கள், நண்பர்கள் தான் பொய்த்து விட்டார்கள் என்றால் காதலியும் பொய்த்து விட்டாளே. ஆக அனைவரும் பணத்தின் பின்னால் ஓடுபவர்கள். உறவுக்கு பாசத்திற்கும் இங்கு மதிப்பில்லை என்று விரக்தியாக நினைத்தவன் தன்னை தேற்றிக்கொண்டு முழு மூச்சாக பிரச்சனைகளை சரி செய்வதற்காக இறங்கினான். ஆனால் அவனுக்கு வெளியில் இருந்தும் கடன் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. அவன் சோர்வுடன் வீடு திரும்புவதை பார்த்த அவனது தாய் அவனுக்கு அவர்களின் குடும்ப வைர நகைகளை அளித்தார். தாயின் செயலை கண்டு அதிர்ந்து முதலில் மறுத்தவன் அவனது தாய், உங்க அப்பா மாதிரி நீயும் என் உதவியே தேவையில்லை என்று நினைக்கிறாயா என்று விரக்தியாக கேட்க, அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்புறம் என்ன தயக்கம்? எந்த ஒரு விஷயமும் உனக்குள்ளேயே வச்சுக்காத, என்கிட்ட கேளு. நம்மால முடியாது ஒன்றும் இல்லை. பிரச்சனை வந்தா சொல்லு, மறைச்சி கடைசியில என்னை வேதனைப்படுத்தாத என்று கூற
ஒன்றும் கூறாமல் வாங்கிக் கொண்டான். ஆனால் அவன் நகைகளை விற்கவில்லை, அதை அடமானம் வைத்தான். இதுவே போதுமானதாக இருந்தது. பிறகு அவனது பெயரில் இருந்த எஸ்டேட்டுகள், தோப்புகள், நிலப்பத்திரங்கள் ஆகியவற்றையும் அடமானம் வைத்தான். அனைத்தையும் சேர்ந்து ஒரு கணிசமான தொகை அவன் கைக்கு வந்தது. அனைத்து பணத்தையும் வைத்தே தொழிலில் முழு மூச்சாக இறங்கினான். தொழிலில் நம்பகமான ஆட்களை வைத்து அவர்களிடமே அனைத்தையும் கற்றான். தொழில் நஷ்டத்தில் போவதை அறிந்து விலகிய ஆட்கள் தவிர அவனுடன் இருந்த மீதி ஆட்கள் வைத்து கடினமாக உழைத்தான். சாப்பாடு, தண்ணி, தூக்கமில்லாமல் இரவு பகல் பாராமல் உழைத்தான். உறவினர்களின் ஏமாற்றம், காதலியின் நாடகம் என அனைத்திற்கும் சேர்த்து மனதில் நினைத்து நினைத்து அதிகமாக உழைத்தான். அதற்கு பலனும் கிடைத்தது. அவன் அடமானம் வைத்த நகையையும் நிலத்தையும் மீட்டான். பல கோடி மதிப்புள்ள அந்த வைர நகைகளை மீண்டும் வாங்கும்போதுதான் அவனது மனம் சமாதானமானது. இந்த 5 வருட காலம் கடின உழைப்பும் அவனை முழுவதும் இரும்பு மனிதனாக மாற்றியிருந்தது. முதலில் இவனிடமிருந்து விலகியவர்கள் இப்பொழுது அவனது அந்தஸ்தை பார்த்து நெருங்க முயற்சித்தனர். ஆனால் அவன் அவர்களை அருகில் கூட வர அனுமதிக்கவில்லை. அந்த கடினமான காலத்தில் தனக்கு துணை இருந்தவர்களை மட்டுமே ஓரளவு அவன் அருகில் அனுமதித்தான். அதெல்லாம் நினைத்து கொண்டே இப்பொழுது காரை மிக வேகமாக ஹைவேயில் ஓட்டிக் கொண்டிருந்தான். ஒரு திருப்பத்தில் வைர நகைகள் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு திரும்பியவன் மீது ராட்சச லாரி மோதியது. அதிகாலை 5 மணி என்பதால் அங்கு ஆளரவமே இல்லை. லாரி ஓட்டுநரும் யாரும் இல்லை என்று அறிந்து கொண்டு அங்கு நிற்காமல் லாரியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். லாரி இடித்ததில் கார் ஒரு மரத்தில் இடித்து நின்று விட்டது. மித்திரனும் காரின் ஸ்டீரிங்கில் அடிபட்டு ரத்தம் காயத்துடன் மயங்கி கிடந்தான். நன்றி, வணக்கம் நண்பர்களே.